சிவாய நம. வணக்கம் மக்களே, மதிய வணக்கம். நேற்று வந்து ஷார்ட்ஸில் வந்து இவங்களுக்கு சாங்கு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவங்கள பற்றின உண்மையான பதிவு தான் இது. இந்த அப்பா அம்மாவை பற்றி எனக்கு ஒரு 16 வருஷமாக தெரியும். நான் சைக்கிளில் பூ விற்கும் போதெல்லாம் பார்த்தாங்கன்னா அன்பாக பேசுவாங்க ரெண்டு பேரும். இவங்கள பார்த்தா உடனே நின்றுட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி நான் கேட்பேன். ஊமா நல்லா இருக்கிறேன்னுவாங்க. டீ கடை பக்கம் வந்தால் ஒரு டீ வாங்கி கொடுத்துருவேன் அந்த அப்பா அம்மாவுக்கு. என்ன பாருங்கள், இப்பயும் நான் தான் டீ வாங்கி கொடுத்தேன், குடிச்சிட்ருக்குறாங்க. மக்களே, இவங்க கணவன் மனைவி எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம். அவ்வளோ அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு வராங்க மக்களே. மனைவியை கணவன் விட்டு கொடுக்காமலும் கணவன் மனைவி விட்டு கொடுக்காமலும் அந்த அளவுக்கு அந்யோன்யமாக வாழ்கிறாங்க மக்களே. இவங்கள பார்த்து எத்தனையோ பேர் திருந்தணுன்னு தான் இந்த பதிவை போட்டிருக்கிறேன். நான் வந்து இந்த கொரோனா டைமில் இந்த அப்பாக்கிட்ட கேட்டேன், அப்பாக்கிட்டையும், அப்பா உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையான்னு கேட்டேன். இல்லைம்மா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா நீங்கள் அங்கே போக வேண்டியது தானேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பசங்கம்மா அம்மாவை வந்து ஒருத்தர்கிட்டையும் என்னை வந்து ஒருத்தர்கிட்டையும் இருன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது பிடிக்கல, எங்களால் முடியாத இருக்கிறப்ப கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்படி தனிச்சிருக்கிறோம். நாங்கள் மக்களே, இவங்க கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு மால் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதில் காவலாலே இருந்துக்கிட்டு கணவன் மனைவி அவ்வளோ அந்யோன்யமாக மக்களே. டீ கடைக்கு வந்தாலும் ஒத்துமையாக வருவாங்க, சாப்பிட்டாலும் ஒத்துமையாக சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்கன்றதுக்கு இவங்க உதாரணம் மக்களே. எதுக்கு இந்த பதிவு போடுறேன்னா, சில பேர் வந்து மனைவி வந்து வீட்டை கிளி மாதிரி இருந்தாலும் சில பேர் குரங்காட்டு தேடி போவாங்க. அவங்கெல்லாம் பார்த்து திருந்துட்டோன்றது தான் இந்த பதிவு மக்களே. ஏன்னா மனைவி எப்படி வச்சுக்கணுன்றதுக்கு இந்த ஏழை தாத்தா தான் உதாரணம். இவங்கள பார்த்தா சில பேர் திருந்துட்டோன்னு தான் இந்த பதிவு போட்டுக்கிறேன் மக்களே. திருந்தாதவங்களே என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க மக்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.